லிஆன் என்ற ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிறார், அல்லது முலானா என்று சொல்வார். லிஆன் முலானா என்றால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறார். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இதுவும் ஒரு காமன் டிசீஸாக போயிருக்கு. மனைவியில் சந்தேகம் வருவது, சந்தேகம் வந்துட்டு சிலர் மனதிலே வச்சுருவாங்க, சிலர் விபச்சாரம் சொல்லி விடுவார். விபச்சாரி என்று சொன்னால் அவர் மனைவி மீது அவரோடு செல்கிறார். உண்மையிலேயே மனைவியை ஒருவன் வேறொருவரோடு தொடர்பு வைத்திருப்பதை பார்க்கிறார். அப்படி இருந்தாலும் அதை வெளியே சொல்வது அபூர்வம். இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் மார்க்கம் சொல்லும், ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற மார்க்கம். கணவன் மனைவியின் சந்தேகப்பட்டு விபச்சாரி என்று சொன்னாலும், அல்லது பார்த்துவிட்டு வெளியே வந்து விபச்சாரி என்று சொன்னாலும் அவன் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு நபித்தோடு சொல்லாசம் கொண்டு வந்து சொல்றார், யாரும் சொல்லலா, ஒருவர் தன்னுடைய மனைவியோடு ஒருவரை பார்க்கிறார். அவர் அதை வெளியே சொன்னால் அனுப்பீர்கள், வெளியே சொன்னால் அனுப்பீர்களே, அவருக்கு அடிப்பு தண்டனை. அவன் அந்த பெண்ணை கொலை செய்தால் கொலை செய்வதற்கு கொலைக்கு தண்டனை கொலை, என்னதான் செய்வது என்று கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக, இந்த வசனங்களை இறக்கியதாக தஃசீராசிரியர் சொல்றார். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது குற்றம் சாட்டினால் அந்த கணவனையும் மனைவியையும் ஜட்ஜ் அழைப்பார், நீதிபதி அழைப்பார், அல்லது நம்முடைய ஜமாத் செட்டப் அதிகமாக இருந்தால் ஜமாத் தலைவர்கள் அழைப்பார். அழைத்து இவர் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டை மனைவியிடம் கேட்பார். நீ இப்படி நடந்து கொண்டது உண்மையான? அவள் ஆம், நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடிகிறது. அவளுக்கு கல்லாளருக்கு கொலை செய்ய வேண்டும் என்றால் அவள் திருமணம். அவள் இல்லை என்று மறுத்தால் 2 பேரும் சத்தியம் செய்ய வேண்டும். முதலில் கணவன் சத்தியம் செய்வான். எப்படி சத்தியம் செய்வார் என்றால் 5 முறை சத்தியம் செய்ய வேண்டும். அதுல 4 தடவைகள் எப்படி சத்தியம் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய மனைவி இன்னார், மனைவியை சொல்லிக்கிறார், 3 மனைவி 2 மனைவி பிடிக்கலாம், என்னுடைய இந்த மனைவி இன்னாரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார், அல்லது ஒருவரோடு, அந்த ஆணை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்ற என்னுடைய குற்றச்சாட்டில் நான் உண்மையானவர் என்று சொல்ல வேண்டும். இப்படி 4 தடவைகள் சத்தியம் செய்துவிட்டு ஜட்ஜ் நிறுத்துவார். இப்போ நீ 5வது செய்ய போவது பாரதூரமான விஷயம். என்ன செய்ய போறாங்க? அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்க போகிறாய், நீயே உணர்வு. எனவே பயந்து கொள், நீ உண்மையிலேயே குற்றம் சாட்டுகிறாயா இல்லையா என்பதற்பா. அப்படி இல்லை என்றால் நீ வித்ரோகம். இப்போ வித்ரோகம் பண்ணினானாக இருந்தால் அவனுக்கு அவதூறு 80 கசையடி கிடைக்கும். அவர்கள் 2 பேரும் பிரிக்கப்படுவாங்க, கணவன் மனைவி பிரிக்கப்படுவார்கள், 80 கசையடி கிடைக்கும். அவன் அதை தாண்டி 4 தடவைகளுக்கு பிறகு நான் சொல்வதிலே நான் உண்மையானவன், நான் சொல்வதில் நான் உண்மையானவன், நான் பொய் சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும் என்று 5வது தடவை சொன்னால், இப்போது மனைவியை அழைத்து அவளிடம் கேட்பார். அவள் இல்லை நான் செய்யவில்லை என்றால் 4 தடவைகள் அவள் சத்தியம் செய்ய வேண்டும். இவர் குற்றம் சாட்டுகிறார், இது பொய், நான் அப்படி நடக்கவில்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த 4 தடவைகள் சொல்லிவிட்டு ஜட்ஜ் திரும்ப அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். நீ 5வது செய்ய போவது ஆபத்தானது, அல்லாஹ்வுடைய லஅனத்தின் மீது இறங்கினால் உன்னால் அதை சகித்துக் கொள்ள முடியாதது, எனவே நிதானமாக நடந்து கொள் என்று சொல்லும் போது அவள் ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு மரண தண்டனை. அப்படி இல்லை என்றால் 5வது தடவை சொல்லுவார், அவர் பொய்யர், நான் சொல்வதில் நான் உண்மையானவள், நான் இதையே பொய் சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டால் அவர்கள் கணவன் மனைவி என்ற நிலையிலிருந்து
பிரிக்கப்படுவார்கள். குழந்தை அவளோடு சேர்க்கப்படும். சில வயதில் குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு பொறுப்பு பெண் தான், ஆண் அல்ல. அவர்கள் 2 பேரும் இருக்கிறது சேர முடியாது என்கிற சட்டம் தான் லிஆன் அல்லது முலானா என்பது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா 10வது வசனத்தில் அவனை பற்றி திரும்ப அறிமுகப்படுத்துகிறார். வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் இல்லை என்றிருந்தால் என்ன நிலைமை? அல்லாஹ் தஆலா தௌபாவை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், மிக்க ஞானம் உள்ளவர். அல்லாஹ் யார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சட்டத்தை நிறைவு செய்கிறான். இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால், இப்படியான விஷயங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே நீங்கள் முடிந்து விட்டது என்று விரக்தி அடைந்து உங்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளாமல் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை சொல்கிறார். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த 10 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் தர்ஜமாவோடு படிங்க. சொல்லப்பட்ட செய்திகளோடு கொண்டு பாருங்கள். அதிலிருந்து படிப்பு நிகழ்ச்சி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.